வணக்கம். இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்குறோன்னா, இன்றைக்கி நான் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நேற்று வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவரும் டிஆர்பி தரப்பில் கால் பண்ணி கேட்டார். மேடம் இந்த நான் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தாங்க நாங்கள் கூப்பிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்புறம் இன்னொரு மேடமும் அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. சார் இது மாதிரி டிஆர்பி தரப்பில் சொல்கிறாங்கன்ட்டு. சரி நானும் வெரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கேட்டேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தரப்பில் சேம் ஆன்சர் தான் கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் படி தான் நாங்கள் எடுக்க போகிறோன்னு. இந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்னால் நமக்கு ரிசல்ட் விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஓவரால் மார்க் இடும்போது நம்ம சப்ஜெக்ட் வைஸில் விட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன், எனக்கு கிடைக்கல, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கான ஒரு எப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், மேஜிக் மூமெண்ட்ஸ் வந்து நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதில் என்னென்னா, இப்போ இந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்லி மார்க் பேஸ்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் இருக்குங்க. அதாவது டாப் பீரியடில் தான் இருக்கும். இதில் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மார்க்கில் வந்து தான் ரிவைஸில் இருக்கும். அதாவது எத்தனை போஸ்டிங் அந்த நான் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த வேக்கன்சியில் அந்த ஐஇடிஎஸ்எஸ் இந்த வேக்கன்சி தவிர மீதிலாம் பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு மொத்தத்தில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி இங்கே நானே இந்த இதில் கொடுத்துங்க. இந்த 3 தான் அரைவ் பண்ணி தான், அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆட் அண்ட் 1 2 வருது. 3 கால்குலேட் பண்ணி தான் நான் இந்த லிஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தேன், உங்களுக்கே தெரியும். டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு 518ங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஆட் அண்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஐஇடிஎஸ்எஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னே போதும். மீதி அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அந்த வேக்கன்சியில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கனாவே மீதி இருக்கிற வேக்கன்சி எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதனால் மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கான வாய்ப்பை அதை பார்க்க முடியும். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 518 வேக்கன்சி, இங்கிலீஷ்க்கு வந்து 377, மேக்ஸ் 355, ஃபிசிக்ஸ் 416, கெமிஸ்ட்ரிக்கு 409, பாட்னி 202, ஜுவாலஜி வந்து 190, ஹிஸ்ட்ரி வந்து 554, ஜாகிரஃபி வந்து 171. ஓகேங்க. இதுதான் டோட்டல் வேக்கன்சிஸுங்க. இதில் உங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவி லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த வேக்கன்சி நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னாவே மீதி உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் அந்த வேக்கண்ட்டை பார்க்கக்கூடாது டோட்டல் களத்தை வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனல் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேஷன் சார்ட்டுக்கோசரம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு மாடல் மட்டும்தான். இதே தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. இந்த வேக்கன்சிஸ் தவிர மீதி எல்லா வேக்கன்ஸும் உங்களுக்கு, ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷல் பிஎட் தேவைங்க. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். மீதி எல்லா அந்த வேக்கன்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் கூப்பிட்றதா சொன்னாங்க. இது கண்டிப்பாக கன்ஃபார்மான நியூஸ் தான். அதனால் அந்த நூல் இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மார்க் வந்து மிஸ் பண்ணிங்க. அவங்களுக்கான வாய்ப்பாக தான் நானும் பார்க்குறேன். இன்றைக்கி அந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் பெண்டிங் இருக்கிற தமிழ் அண்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து இன்றைக்கி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கும், அதை நான் அப்புறம் அந்த இதுக்கு மேலே இப்போ 4 சப்ஜெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இப்போ இது வரைக்கும் தாங்க நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் தான் நீங்கள் செப்பரேட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே கவுன்சிலிங் போகும்போது இதுக்கு மேலே நீங்கள் சயின்ஸ் டீச்சர், அவ்வளோதான். அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சயின்ஸ் டீச்சர். இதுக்கு மேலே உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி மேஜர் வைஸாக தனியாக பிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி இது வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, எப்படி உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அந்த சீனியர் லிஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எப்படி யாரை ஃபஸ்ட்டில் மார்க் பேஸ்டாக கம்யூனிட்டி பேசுகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு வீடியோ பெண்டிங் இருக்குங்க. அது மட்டும் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.